வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இல்லங்க. எங்க வீட்ல தான். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு நான் சாப்பிடும்போது லைட் ஸ்விட்ச போட்டேன். லைட் ஆன் ஆயிடுச்சு. ஃபேன் ஸ்விட்ச போடும்போது ஃபேன் ஸ்விட்சுமே டைட்டா புடிச்சிட்டு இருந்தது. சரி பக்கத்துல உள்ள சாக்கெட் ஸ்விட்சுமே நம்ம அழுத்தி பார்த்தா, அதுவுமே ரொம்ப கிரிப்பா புடிச்சிட்டு இருந்தது. ஆக மொத்தம் ஸ்விட்ச் போர்ட சுத்தி எறும்பு சுத்திட்டு இருந்தது. ஓஹோ! எறும்புனால தான் இந்த ஸ்விட்ச் இப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் அடுத்த நாள் காலையிலேயே ஒரு 6 மணி இருக்குங்க. நான் மார்னிங் பார்க்கும்போது 6 மணிக்கே நான் அந்த ஸ்விட்ச் போர்ட ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணும்போது உள்ள இருந்து அவ்ளோ எறும்பு மண்ணா கொட்டுதுங்க. ரொம்ப வருஷமா ஏதோ வாழ்ந்த மாரி இருக்குது அந்த ஸ்விட்ச் போர்டுக்குள்ள எறும்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மண்ண சேர்த்து வச்சிருக்கு. சரி சுவிட்ச் அப்படியே கழட்டலான்னு பார்த்தா ஒரு பக்கம் ஸ்க்ரூவை கழட்டிட்டேன், இன்னொரு பக்கம் கழட்ட முடியலங்க. சுவிட்சை உடச்சிக்கிச்சு. சரி வேறு வழி இல்லை, இந்த சுவிட்சை தான் போட்டாகணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் கடை இந்த நேரத்துக்கு எங்கேயுமே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 மணி ஆயிடுச்சா, எப்படி பார்த்தாலும் 10 மணிக்கு மேலே தான் எலக்ட்ரிக்கல் கடையும் திறக்கும். சரி இதே சுவிட்சை போட்டுருவான்ட்டு நான் நல்லா தட்டினேன். உள்ள தட்ட உள்ளேருந்து ஃபுல்லாக எறும்பு மண்ணாக கொட்டிகிட்டே இருந்ததுங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது பாருங்க. இந்த மாதிரி மண்ணு போய் சுவிட்ச் போர்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் கிடைக்காது. அதனால தான் சுவிட்ச் ஒர்க் ஆகாமல் போச்சு. சில எறும்புகளுமே அந்த சுவிட்ச் போர்டுக்குள்ள அந்த சுவிட்சுக்குள்ளே செத்து போய் கிடந்தது. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது சுவிட்ச் நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக பாருங்கள் இதில் எவ்வளோ மண் சேர்த்து வச்சிருக்கு அப்படின்றத. எறும்பு வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல எனக்கும் சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே போல் எறும்புனால ப்ராப்ளமான சுவிட்ச் போர்டு நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் கூட போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாக்கெட் சுவிட்சை போட்டு பார்த்தா அதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஃபேன் சுவிட்சுமே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ஆக்சுவலாக எங்கள் வீடுன்றதுனால நான் இந்த உடஞ்ச சுவிட்சை போட்டுட்டேன். ஏன்னா மார்னிங் 6 மணிக்கு எங்கேயுமே எலக்ட்ரிக்கல் கடை இல்லாததுனால என்கிட்டயும் சுவிட்ச் எதுவுமே பேக்கப் இல்லைங்க. ஸோ நான் ஃபியூச்சரில் மாற்றிடுவேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். வரேங்க. பாய்ங்க.